ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் எக்ஸசைஸ் 1. அதாவது இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மெத்தட், கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, கம்பேர்னால் என்னது? அதாவது ஒரு பர்சனோட இன்னொரு பர்சனை கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். மேம் என்னை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கம்பேரேட்டிவ் அப்படின்றது. இன்கம்மை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஒரு இன்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது 2 இயர்ஸ் கொடுத்துருப்பான். அந்த 2 இயர்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, இப்போது கரண்ட்டாக இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணுறது தான் இந்த சம். சரி, இந்த கம்பேர் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போது கம்பேரிசன் பண்ணுறதுனால நம்மளுக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாக வந்திருக்கா, அதாவது ப்ராஃபிட் வந்திருக்கா, இல்லை அதை விட என்ன ஆயிருக்கு, லெஸ் ஆயிருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு டு யூ ஷோ த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் இன் அ கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பர்டிகுலர்ஸ் 31/3/2006 அண்ட் 31/3/2007. ஓகேவா? சேல்ஸ் 10 lakh, 12 lakh, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 8 lakh, 10,50,000. ஓகேவா? இப்போ இது எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதோட ஃபார்மேட் தெரியணும். ஃபார்மேட் இஸ் அ பேஸ். ஓகே, இந்த ஃபார்மேட்டுக்கு 1 mark ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத மேலே எழுத போகிறோம். சப்போஸ் அங்கே எதனா நேம் எதனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே நேமை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், பர்டிகுலர்ஸ் இயர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ப்ளஸ் டிக்ரீஸ் மைனஸ் இன் 2007 over 2006. ஓகேவா? சப்போஸ் இந்த 2007 இந்த 2006 எப்படி வந்தது எனக்கு புரியல அப்படின்னா, கரண்ட்டாக இருக்கிற இயரை ஃபஸ்ட்டில் எழுதுங்க, ப்ரீவியஸ் இயரை லாஸ்ட்டில் எழுதுங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேல்ஸ் தான் போடணும். ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி இருக்குது அப்படின்னா சேல். ஓகேவா? கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? சேல்ஸ் ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? சேல்ஸ் எவ்வளோ, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா 10 lakh, கரண்ட் இயர் அவங்க கொடுத்துருக்கு 12 lakh. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணிட்டோமா? இப்போது கம்பேர் பண்ணணும். ஓகேவா? கம்பேர் பண்ணணும் போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை என்ன மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 10 lakh 1 2 3 சாரி, எப்போவுமே பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வரணும். ஓகே, இப்போ 12 0 1 2 3 மைனஸ் 1 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம்ல, ஸோ இதை என்ன பண்ணோன்னா மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈஸியான வே நான் சொல்கிறேன். ஓகேவா? 12 minus 10 அப்படின்னு போடும்போது 2. ஸோ நான் இங்கே 2 போட போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு 0 + 0 0 0. ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் இங்கே இருக்கிற 2 டிஜிட்டும் இங்கே இருக்கிற 2 டிஜிட் தான் எடுத்தேன். ஓகே, மீதி எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ காமனாக இது எடுக்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிடைச்ச கரண்ட்டாக இருக்கிற அமௌண்ட்டோட ஃபஸ்ட் இயரை டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கரண்ட் இயர் எவ்வளோ, 2 lakh 1 2 1 2 3 டிவைடட் பை 0 0 0 0 0 0 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படின்னு வருதா? அப்போ என்ன பண்ணணும், இதை இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 20. அப்போ இது என்னது, 20%. ஓகேவா? அண்ட் செகண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ன்றது மைனஸ் பண்ணணும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் சேல். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் 8 lakh அண்ட் கரண்ட் இயரில் 10,50,000 கரண்ட் இயரில் இருக்குது. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது 3 இது மட்டும்தான் 3 காமனாக 4 காமனாக இருக்குது, மீதி தான் இது பண்ணணும். ஓகேவா? இப்போ 10 5 மைனஸ் சாரி, இப்போ என்ன இது பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணுமா? ஸோ
10 0 5 0 1 2 3 சாரி 10 0 5 0 0 0 0 minus 8 0 0 0 0 0 பண்ணோம் அப்படின்னா 2,50,000 வருது. ஓகேவா? ஸோ 2,50,000. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2,50,000 டிவைடட் பை 8 லேக் பண்ணணும். ஓகேவா? 8 லேக் பண்ணோம் அப்படின்னா 0 சம்திங் வருது. இதோட என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 பண்ணணும். 100 பண்ணோம் அப்படின்னா 31% வருது. சப்போஸ் இங்கே 5 இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே 1 பாரோ பண்ணலாம். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறமா இங்கே 5 இருந்ததுன்னா இங்கே 1 பாரோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 31.2 தான் இருக்குது. ஸோ 31னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? திஸ் த சம் சால்வ்டு. ஓகேவா? இதுக்கு மேலே இங்கே மைனஸ் பண்ணலாம் தேவை எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகேவா? இதோட சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகேவா?